ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான டேஸ்டியான சிக்கன் கறி குழம்பு எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துங்க. கடாய் சூடானோன்னே நல்லெண்ணெய் 50 கிராம், பட்டை பொடி பொடியாக இருக்கிறதுனால, குட்டி குட்டியாக இருக்கிறதுனால நான் 4 சேர்த்துக்கிறேன். பெருசாக இருந்தால் 2 போதும். பொரிஞ்சு வரட்டும். பல்லாரி நீட்ட வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். 4 பல்லாரி, அதையும் சேர்த்துக்கிறேன். நைஸாக சேர்த்து அரிஞ்சிருக்கேன். நல்லா வதக்கிக்கணும். உப்பு தேவையான அளவு, சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. நான் கையில் எடுத்துக்கிறதுனால கொஞ்சமாக தெரியும், ஆனால் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. தக்காளி பொடியாக நறுக்கி 4 தக்காளி சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம காய்கறி போடணும். காய்கறி போடாமல் நான் ஃபஸ்ட்டு கறியை போட்டேன். கறியை போட்டதுக்கப்புறம் காய்கறி நான் போட்டேன். நீங்கள் ஃபஸ்ட்டு காய்கறி போட்டுங்க, அதுக்கப்புறம் கறியை போடுங்க. நான் கோழிக்கறி ஒரு 3/4 கிலோ எடுத்திருக்கேன். நல்லா வதக்கிக்கிங்க. மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், சோம்புத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. சிம்மில் வச்சு வதக்கிங்க. அடுத்து நம்ம காய்கறி சேர்த்துக்கணும். காய்கறி நான் முன்னாடி சேர்க்கணும், அதை ஃபஸ்ட்டு மறந்துட்டேன், அதனால் இப்போ சேர்த்துக்கிறேன். அதனால் ஒன்றும் இல்லை, நல்லாயிருக்கும். வதக்கிக்கிட்டால் சீக்கிரம் வெந்துடும். தண்ணி சேர்த்துக்கணும்.
தண்ணி உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. நான் கொஞ்சம் திக்காக தான் குழம்பு வைக்கிறேன், அதனால் தண்ணி நான் ரொம்ப சேர்க்கலை. நல்லா காய் வெந்துருச்சு பாருங்கள், காய் வெந்துருச்சு பாருங்கள். நல்லா காய் வெந்தோடனே தேங்காய் வந்து பெரிய தேங்காயில் நான் அரை மூடி அரைச்சிருக்கேன், அரை மூடி அரைச்சி சேர்த்துக்கிறேன். சின்ன தேங்காய் வந்தால் ஒன்று முழுசாக சேர்த்துக்குங்க. தண்ணி கொஞ்சம் ரொம்ப திக்காக இருக்கனால தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுனா இருந்தாலும் ஊற்றலாம், நாங்கள் திக்காக சாப்பிடுவோம், அதனால் நான் கொஞ்சம் திக்காக தான் வச்சுருக்கேன். பாருங்கள், நான் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். கறியெல்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கா. கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை பாருங்கள் சேர்த்துக்கிறேன். சூப்பராக கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டன் அமுக்குங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.